வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா மட்டன் பலாக்கொட்டை. இதாவது இப்போ சீசன், பலாப்பழ சீசன். அதனால் இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய இந்த பலாக்கொட்டையாக கூட நம்ம மட்டனையும் சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி நம்ம செய்யும்பொழுது இது சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஆனால் இது நீங்கள் ஒரு முறை செஞ்சிங்கன்னா விடவே மாட்டீங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனா அல்லது இது பலாக்கொட்டையா அப்படின்னே நீங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு சுவையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான டிஷ்ஷு. இது எப்படி செய்யணும் அப்படின்னா, நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் தான் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ மட்டன், 1/4 கிலோ பலாக்கொட்டை. ஃபஸ்ட்டு பலாக்கொட்டையை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி மட்டனை நல்லா சுத்தமாக கழுவி அதையும் போட்டு அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு அந்த கறிக்கு மட்டும் தேவையான அளவு போட்டு அதையும் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் பலாக்கொட்டை விசில் சரியானவொடனே அதை எடுத்து நல்லா வெந்திருக்கா பார்த்துட்டு ஆற வச்சு நல்லா அதை தோல் உரிச்சிடணும். மேலே ஒரு தோல் இருக்கும். அந்த தோலை உரிச்சிட்டு 2 நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பலாக்கொட்டையும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாணலி வைங்க. வாணலி வச்சுட்டு நல்லா ஒரு ஆயில் ஒரு 4 ஸ்பூன் விடுங்க. விட்டு ஓல்கரா மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு 2 பிரிஞ்சி இலையை போட்டு நல்லா அது வெடித்து வரட்டும். நல்லா வெடித்து வந்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு அது வெடித்ததும் நீங்கள் கட் பண்ணி வச்சா ஒரு 1/4 கிலோ வெங்காயம் இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம செஞ்சால் தான் கிரேவி ரொம்ப தொக்கு மாதிரி நல்லா திக்காக நிறைய ஒரு 6-7 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதனால் 1/4 கிலோ வெங்காயம் போடுங்க. நான் 1/2 கிலோ மட்டன் நீங்கள் எடுத்தீங்கன்னா 1/2 கிலோ வெங்காயம் போடணும். நான் 1/4 கிலோன்றதுனால 1/4 கிலோ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு உரிச்ச பூண்டு ஒரு 10-15 பல் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை பொன்னிறமாக வதங்கும் பொழுது ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கோங்க. அந்த பேஸ்ட்டையும் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி நல்லா எண்ணெய் பிரியும். அப்போது மெரூன் கலராக, அதாவது ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா செவக்க வறுக்கணும். எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினாதான் அது ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் தக்காளி, ஒரு 250 வெங்காயம்னா 200 கிராம் தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா குழைய வதக்கிட்டு மிளகாப்பொடி நான் ஃபஸ்ட்டு போட்டது வெறும் மிளகாப்பொடி அது 1 ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாப்பொடி 2 ஸ்பூன், மொத்தம் 3 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டேன். மிளகாப்பொடி போட்டுட்டு அது இப்போது தேவையான அளவுக்கு மட்டன் தொக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்தா மாதிரி நான் ஒரு 3/4 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் உப்பு போட்டேன். உப்பும் போட்டு அதையும் நல்லா வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வெங்காயம், தக்காளி எல்லாமே குழஞ்சி பிரிஞ்சு வரணும். அந்த நேரத்தில் நம்ம கட் பண்ண அந்த பலாக்கொட்டையை அதை கூட சேர்த்து அதையும் நல்லா ஒரு கிளறி அது ரொம்ப நல்லா சுருண்டு வரும். பார்ப்பதற்கே ரொம்ப நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். அந்த நேரத்தில் அதை கலாரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதில் நல்லா அந்த மசாலாலாம் இறங்கட்டும். நல்லா மசாலாலாம் இறங்கின உடனே அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த மட்டனையும் அந்த பலாக்கொட்டையாக கூட, வதக்கின பலாக்கொட்டையாக கூட சேர்த்து நல்லா அதை உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி அந்த வேக வச்ச தண்ணியே போதும். இல்லை அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. எனக்கு அந்த தண்ணியே சரியாக இருந்தது. அதனால் நான் அதை அப்படியே கலாரி அதுக்கப்புறம் நான் ஒரு மூடி போட்டு அதை நல்லா மூடி நான் ஒரு 10 நிமிஷம் அது நல்லா உள்ளவே நல்லா கொதித்து அதில் இருக்க அந்த மசாலா எல்லாம் இறங்கணும். இறங்கின உடனே அது நல்லா கட்டியாக சுருண்டு வரும். சுருண்டு வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா செவந்து அழகாக சுருண்டு சுக்கா பதத்துக்கு வந்துடும். சுக்கா உண்டை கொஞ்சம் நல்லா டைட்டாக பண்ணுவோம். இது கொஞ்சம் தலை இருக்கும், அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சுக்கா டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இது சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் சாதத்தை கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சுக்கலாம்,
எதுக்கு வச்சுக்கினாலும் அல்டிமேட்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த காம்பினேஷன் இருக்குது இல்லையா, பலாக்கொட்டை மட்டன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து பலாக்கொட்டை எது மட்டன் எதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது ரெண்டும் அவ்வளோ சூப்பரான ஒரு காம்பினேஷன். காரம் வந்து நல்லா கொஞ்சம் தூக்கலாக போடணும், அதனால தான் நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து காரம்லாம் சாப்பிட்டு பாருங்கள், செக் பண்ணுங்கள். கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரின்னா நீங்கள் கொதிக்கும் போதே அதெல்லாம் கொஞ்சம் போட்டுருங்க. போட்டு நல்லா காரமாக உரப்பாக செஞ்சு இதை சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் அப்படி சூப்பர்னுவாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மட்டன் பலாக்கொட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு வேணும். அதனால் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பதிவிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்க.